ஹரியானா மாநிலத்தில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு. பதற்றம் அதிகமுள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. மும்பையின் முதல் சுரங்கப்பாதை வழித்தட மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். 32,880 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சத்தீஸ்கரில் போலீசாருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 36 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. தேடுதல் வேட்டையில் ஏராளமான ஆயுதங்கள், துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் பறிமுதல். கொல்கத்தாவில் மீண்டும் தொடங்கிய பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் தற்காலிக வாபஸ். கோரிக்கைகளை 24 மணி நேரத்தில் நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவிப்பு. புதுக்கோட்டை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மெரினா கடற்கரை அருகே நாளை நடைபெறும் போர் விமானங்கள் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. போர் விமானங்கள் சாகச நிகழ்ச்சியையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம். தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் நடந்து வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் தொட்டி கண்டெடுப்பு. தா என்ற தமிழி எழுத்து, மீன் உருவ பானை ஓடுகள், சுடுமண் அணிகலன், சுடுமண் குழாய் என 50ற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது பிரம்மோற்சவ விழா. ஆந்திர அரசு சார்பில் பட்டு வஸ்திரத்தை தலையில் சுமந்து சென்று ஏழுமலையானுக்கு சமர்ப்பித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. திருப்பதியில் லட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தவறான தகவல்களை பரப்பியதாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. மக்களிடம் சந்திரபாபு நாயுடு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருப்பதி லட்டுனை கலப்பட விவகாரத்தை விசாரிக்க புதிய விசாரணை குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஐ அதிகாரிகள் 2, மாநில காவல்துறை அதிகாரிகள் 2, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி 1 அடங்கிய குழுவை அமைக்க ஆணை. இந்திய காவல் பணி முடித்த IPS அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். காவல்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் இணையதள குற்றங்கள் உள்ளிட்ட புதிய சவால்களை சமாளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வலைதள பதிவு. மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்திய அணி துபாயில் நடைபெற்ற போட்டியில் 58 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. அமெரிக்க கோப்பைக்கான படகு போட்டியில் 60 ஆண்டுகளில் முதல் முறையாக இறுதிச் சுற்றுக்கு பிரிட்டன் தகுதி. அரை இறுதியில் இத்தாலியை தோற்கடித்த நிலையில் இறுதி சுற்றில் நடப்பு சாம்பியன் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு. எல்லையில் உள்ள 37 கிராம மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தல். லெபனானில் உள்ள வெளிநாட்டினர் விமானம் மூலமாக அவசரமாக வெளியேற்றம். ஐரோப்பா, ஆசியாவில் இருந்து சிறப்பு விமானங்களை அனுப்பி குடிமக்களை மீட்கும் நாடுகள்.